வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது மக்களுடைய அந்த கூட்டமே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். வரப்போகிற ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று ஒவ்வொரு மக்களுமே எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுடைய இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும், பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும். அனைத்து வகையிலுமே இன்றைக்கு நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று நம்பிக்கையுடன் ஒவ்வொரு மக்களுமே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்காக மக்களை எளிமையாக சந்திப்பதற்குரிய மக்கள் சட்டமன்ற பேரவை முழுமையாக நம்மளுடைய முதலமைச்சரை நேரடியாக பார்த்து பேசுவதற்குரிய ஒவ்வொரு தொகுதி ரீதியாக இருக்கிற மக்கள் அவர்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனையை ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய மக்கள் பேரவை சட்டமன்ற பேரவையில் அமர்ந்து பேசுவதற்குரிய பங்கீடாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு முழுமையாக ஒரு நாளைக்கு 8 தொகுதிகள் நம்மளுடைய முதலமைச்சருடன் பேசுவதற்குரிய அமைப்பாகவும், இது முழுமையாக ஒரு மாதத்தில் 234 தொகுதியை அனைத்து மக்களையுமே சந்திப்பதற்குரிய வாய்ப்பாக இந்த மக்கள் சட்டமன்ற பேரவை முழுமைப்படுத்தி தரப்படும். இதனால் இன்றைக்கு தேவையில்லாமல் ஆங்காங்கே நடைபெறுகின்ற அந்த கட்சி கூட்டங்கள் மற்றும் அதனுடைய விளம்பரங்கள் அனைத்துமே முழுமையாக குறைப்பதற்கும், மக்களை நேரடியாக கண்டறிந்து அவர்களுடைய பிரச்சனையை முழுமையாக முடிப்பதற்குரிய சட்டமன்ற பேரவை நம்முடைய மத்திய அரசாலும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இது முழுமைப்படுத்தி தரப்படும். நம்பிக்கையுடன் காத்திருங்கள் மக்களே. இது நம்மளுடைய ஆட்சி, நமக்குரிய ஆட்சி. நன்றி மக்களே.